பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ராஜி, கதிர் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்தே இங்க பாண்டியன் குடும்பத்த தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிற ஒரே ஒரு ஆள் மீனா மட்டும் தான். ஏன்னா மீனாவுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஸோ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு மீனாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால நடக்கிற பிரச்சனையெல்லாம் வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்ல. ஆனா, கோமதிக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தான் மீனா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "எல்லாம் பண்ணுனது நீங்க தானே! இப்ப நீங்களே இப்படி இருந்தா என்ன? நான் அப்படின்னா எல்லா உண்மையும் நீங்க தான் பண்ணுனீங்க அப்படின்னு நான் என்ன சொல்லிடட்டுமா?" அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, அங்க செந்தில் வந்துடுறாப்புல. செந்தில் வந்த உடனே அப்படியே பேச்சையே மாத்திர்றாங்க நம்ம மீனா. ஸோ, அதுக்கப்புறம் நம்ம செந்தில் மீனாவ அழைச்சுக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்காக அம்மாகிட்ட இவ்வளோ ஃபோர்ஸா பேசுற? மிரட்டுற மாதிரி பேசுற? அவங்களே வந்து தன்னோட பாசமான மகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தெரியாம" அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம மீனா மனசுக்குள்ளாரையே, "அவங்க தான் பண்ணியே வச்சாங்க. அவங்க அத நெனச்சு ஃபீல் பண்றாங்களா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, "ஆமா, ஆமா, ஆமா. ஆமா, ஆமா, ஆமான்னு" எதுக்கெடுத்தாலும் ஆமா, ஆமான்னு சொல்லி நம்ம செந்தில வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம மீனா. ஸோ இந்த பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சுச்சு. நம்ம பாண்டியன் அப்படியே நைட்ல ரோட்ல நடந்து போயி, கடைய ஓப்பன் பண்ணி கடைக்குள்ள போய் படுத்துக்கிறாப்புல. அந்த வழியா நம்ம செந்தில் வந்து நம்ம சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ தேடி போனார் இல்லையா? ஸோ கடையில போய் பார்க்கும்பொழுது, கடையில தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத வீட்லயும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து எல்லாரையுமே வந்து வாங்க சாப்பிடலாம். அதான் மாமா இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எல்லாருமே எனக்கு சாப்பாடு வேணாம், சாப்பாடு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு, அப்புறம் சமைச்ச சாப்பாட்டுல எங்க கொண்டு போய் கொட்டுறது? ஒழுங்கு மரியாதையா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிரட்டி சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. ஸோ நம்ம செந்தில் பார்த்துட்டு, "என்ன மீனா, நீ எதுவுமே நடக்காத மாரியே நடந்துக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, அதான் நடந்து முடிஞ்சிடுச்சுல்ல. அத நினைச்சு அழுதுகிட்டு உட்காந்துருக்க முடியுமா? அடுத்து நடக்க வேண்டிய வேலைய பார்க்க வேண்டியது தானே" அப்படின்னு சகஜமா பேசுறாங்க. ஸோ எல்லாரையுமே ஒரு வழியா சாப்பிட கொண்டு வந்துடுறாங்க நம்ம மீனா. இங்க வந்து பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா, சரவணன்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சுட்டாப்புல. "உங்க எல்லாருக்குமே நான் பார்த்து பார்த்து தானே செஞ்சேன். அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுனீங்க?" அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரவணன்கிட்ட பாண்டியன் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.